அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். மற்றவங்க எல்லாம் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய ஏனாசின் குமாரன் ஓத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவன் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதின் மேல் இருந்து இறங்கினான். காலேப் அவனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த விசேஷமா இன்னைக்கு நான் செய்திக்காக பெண்கள் தினம், இவர்களுக்காக ஏதாவது ஒன்று பேசணும் ஆண்டவரே, எனக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது அக்சால் என்ற ஒரு சகோதரியை குறித்து வேதாகமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருந்ததை ஆண்டவருடைய சிந்தைகளுக்கு கொண்டு வந்தார். குறித்து தியானித்து கொண்டிருந்த அநேக விஷயங்களை இன்றைக்கு நம்மத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். வேதாகமத்தில் அக்சால் என்ற பெயர் 3 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடங்களிலே வேதத்தில் இடம்பெறுகிறதே ஒரு பெரிய, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நான் வாசித்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். அப்போ கட்டாயம் ஏதோ ஒரு விசேஷித்த ஒரு குணம் இருந்தால் மாத்திரம்தான் வேதத்தில் பெயர் பெயரில் அது இடம்பெற முடியும். அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்பதை குறித்து நான் தியானித்த காரியங்களை, கர்த்தர் என்னோடு கூட பேசின நிறைய விஷயங்களை நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் அதை பிரயோஜனப்படுத்தி தருவாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காலேப் கீரியத் செபேரை சங்காரம் பண்ணி என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன். இந்த அக்சால் யார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கானானை வேவு பார்க்கும்படி கடந்து போன 12 கோத்திரத்தினுடைய தலைவர்களிலே காலேபும் யோசுவாவும் மிகவும் முக்கியமானவர்கள். இந்த அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருக்காக வைராகியமாய் நின்ற ஒரு மனிதன். அதுல 2 பேரு, அதுல காலேபும் ஒரு விசேஷமான ஒரு மனிதன். அந்த மனிதன் ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கி இந்த பூமியிலே கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு பாத்திரம். அல்லேலூயா. செய்கிறேனோ அது என்னுடைய பிள்ளைகள் கவனிப்பார்கள், அதை தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமேனா? பெற்றோராகிய நீங்களும் நானும் நம்முடைய கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வேத வசனம் சொல்லுகிறது போல நானும் என் வீட்டாருமோ என்றால், இதுதான் பெரிய பாக்கியம். நம்ம இந்த பூமியில நம்ம வாழ் கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஏற்கனவே அவரிடத்துல வல்லமை உண்டு. அவர் என்ன செய்திருக்கலாம், அநேக ஆதாமை ஏவாளை உருவாக்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் உருவாக்கினதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி அப்படி செய்தாராம். அல்லேலூயா. அப்போ ஒருவர் இந்த சந்ததி வரும்போது என்ன நடக்குன்னா, அந்த ஒரு மனிதன் எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறானோ, தொழுது கொள்ளுகிறானோ, அதை பார்க்கிற அடுத்த தலைமுறை என்ன செய்யும், அதே போல கர்த்தரை தொழுது கொள்ளும், கர்த்தரை பின்பற்றும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் ஒருவனை உருவாக்கினார். அந்த ஒருவன் மூலமாய் பூமியில கர்த்தர் சந்ததியை பெருக கொண்டு வருகிறார். அதற்காக தான் தேவன் அப்படி அநேகரை உருவாக்கி இருக்க முடியும். ஆனா தேவன் உருவாக்கினுடைய ஒரே ஒரு மனிதனை உருவாக்கினுடைய நோக்கம் இதுதான். புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ அவர் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எதையும் உலகத்தில் உருவாக்கவில்லை. ஒரு கொசு உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு ஈ உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. பறவைகள் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும் பொழுது, இவ்வளவு மகிமையாய் உருவாக்கப்பட்ட மனிதனை குறித்து
இருக்காதா? அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலேபு பார்க்கும்போது எப்ரோன் என்ற சமவெளியை அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டு இப்பொழுது ஒரே ஷெமார் என்ற ஒரு குடும்பத்தை மாத்திரம், ஒரு கோத்திரத்தை மாத்திரம், ஒரு கூட்டத்தை மாத்திரம் அந்த இடத்துல மிட்டு வைத்து இருக்கிறான். அப்போ இவன் என்ன நோக்கத்தில் இதை செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல நோக்கங்கள் இருந்திருக்கலாம். பட் நான் யோசித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவுமே தன் ஜீவனை பார்க்கிலும் தன் மனைவியை நேசிக்கிற ஒருத்தன் இருப்பானே ஆனால் அவனை கண்டுபிடிக்கலாம். புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, காலேப் மிகப்பெரிய ஒரு யுத்த வீரன். அத்தனை பேரை சங்காரம் பண்ணாம இந்த ஒரு கோத்திரத்தை மாத்திரம், ஒரு கூட்டத்தை மாத்திரம் சங்காரம் பண்ண, அப்ப இவன் ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு வந்திருக்கிறான். இப்ப இந்த ஒரு கூட்டம் அவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, ராட்சசர்கள். அப்ப அவர்களை போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? அவங்கள பார்த்து ஏற்கனவே அந்த 10 கோத்திரம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயந்து ஓடி போய் திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்போ இதுல பாருங்க, துணிச்சலாய் போவதற்கு ஒரு நபர் யாராக முன் வருவார்களே ஆனால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளை என்ன செய்வான்? வைத்து காப்பாற்றுவான் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனுடைய சிந்தனையில இது இருந்திருக்கலாம். பைபிள்ல அப்படி குறிப்பிடல, பட் நான் அதை யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கிற இந்த காரியத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது இப்போ இந்த ஒத்தேனியேல் என்கிற புறப்பட்டு போய் என்ன செய்கிறானா, அடுத்த வசனம் அந்த 13வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தேனியேல் அதை பிடித்தான். அப்போ போய் என்ன செய்தான் என்று சொன்னால், தனக்காக அவன் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னு சொன்ன நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளிலும் மிக முக்கியமான ஒரு நபராக இந்த ஒத்தேனியேல் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த வீரன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் போய் அந்த கூட்டத்தை, அந்த இடத்தை பிடித்த பொழுது, ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுத்துட்டார். இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஜெயிச்சுட்டு வர்றவனுக்கு, அந்த இடத்தை பிடித்துட்டு வர்றவனுக்கு என்னுடைய மகளை என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று சொல்லி காலேப் சொன்ன பிரகாரமாக இப்பொழுது கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுதா? கல்யாணம் முடிஞ்சிச்சா? ஜெயிச்சுட்டும் வந்துட்டா, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் பண்ண உடனே பொண்ணை என்ன செய்யணும்? மாப்பிள்ளை கூட அனுப்பி வைக்கணும். இப்போ போற மாதிரி பென்ஸ்கார் எல்லாம் போகல, அன்னைக்கு கழுதை தான் பென்ஸ்கார். அப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க? சரி, கழுதையில எல்லாம் சரி, எல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கழுதை இப்ப கிளம்புறாங்க. கிளம்பும் போது அடுத்த அந்த 14வது வசனம், அவள் புறப்படுகையில் கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு. என்ன ஒரு புத்திசாலியான ஒரு பெண் பாருங்களேன். ஏதாவது விளங்குதா? அவ தன் கணவனிடத்துல இப்ப கழுது மேல ஏறி உட்கார்ந்தாச்சு, புறப்பட ஆயத்தமா இருக்கிறா. இப்ப அவ நினைச்சா இறங்கலாமா வேண்டாமா? யார் வீட்டுல இருக்கிறா? அவ தகப்பன் வீட்டுல தான் இருக்கிறா. சில பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தகப்பன் வீட்டுக்கு வந்தோம்னா உங்களுக்கு கொம்பு முளைச்சுக்கும். இப்ப இவ என்ன செய்யறான்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இறங்கி போய் என் தகப்பனிடத்துல ஒன்றை கேட்பேன் என்று சொல்லி தன்னுடைய கணவனிடத்துல அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்ட உடனே அவரு சரி நீ போ அப்படின்ட்டார். அவ கழுதையை விட்டு இறங்கினாள். இன்னைக்கு சில விஷயங்கள், நம்ம நிறைய தேவைகள் மத்தியில் இருக்கிறோம். ஆமேனா? அநேக தேவைகள் மத்தியில் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறதுல, நம்முடைய சிங்காசனத்தை விட்டு, நம்முடைய தூக்கத்தை விட்டு, நம்முடைய பெருமையை விட்டு இறங்குறதே கிடையாது. இவ என்ன செய்தான்னா, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யணும்? கீழே இறங்கணும். அல்லேலூயா. இந்த இறங்கி வருகிற ஒரு சுபாவம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்க. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் பெற்றோராகட்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இறங்கி போகிற சுபாவம் எங்கெல்லாம் இருக்குதோ அற்புத செயல்களை நீங்க பார்க்க முடியும். நீ பெரியவனா நான் பெரியவனா, அது எப்படி எங்கன்னு பார்த்து கேட்கலாம். இந்த மாதிரியான வாக்குவாதங்களுக்கு இடம் கொடாத ஒரு குடும்பம் இந்த அக்சாலுடைய குடும்பம். அல்லேலூயா. சரின்னு சொன்ன உடனே கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப அவ என்ன செய்கிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இருந்து இறங்கினால் காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா.
உனக்கு என்ன வேண்டும் என்றான். நான் இன்னைக்கு இதுக்கு இப்படி ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு கூட கொடுக்கலாம், உனக்கு என்ன வேண்டும். அப்படி கொடுக்கலாமா? முடிவில் நீங்களே ஒன்று கொடுத்துருங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கும் பொழுது அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு, கவனிச்சு கொள்ளுங்க, இஸ்ரவேல் கோத்திரத்தில் எல்லா உலக நாடுகளிலும் சரி, பெண்களுக்கு திருமணமாகி போகும்போது நகை கொடுப்பாங்க, சில வெகுமதிகளை கொடுப்பாங்க, சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்யறான்னு பார்த்தீங்க அப்படி சொன்னா, தகப்பனா முன் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ஒரு சொத்துல ஒரு பகுதியை என்ன செஞ்சிருக்கா, தம் பிள்ளைக்கு அவ கேட்கல, அவரா கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு அந்த என்ன செய்தா பெற்றுக்கொண்டு, இப்போ வந்து இருக்கிற நேரத்தில் அப்ப அது பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். வறட்சியான இடம். இப்போ அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல தண்ணி இல்லை, விவசாயம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது, அந்த நிலத்தை எந்த விதத்திலும் பயனுள்ளதாய் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்ப அவள் தெரிந்ததுனால அவ என்ன விரும்புறான்னு சொன்னா, தன் தகப்பனிடத்துல போய் ஒரு ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய போகிறேன், கேட்க போகிறேன் என்று சொல்லி அவ இறங்கி வந்து கேட்கிறா. நிலை எனக்கு நீங்க தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். இப்ப கவனிங்க, அவ என்ன கேட்கிறா அப்படின்னா, வறட்சியான நிலம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்ப அவ கேட்கிறது நீர் பாய்ச்சலான. இந்த தமிழ் வேதாகமத்தில் அது கொஞ்சம் முரண்பாடாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஹீப்ரு வேதாகமத்தில் நீங்க பார்க்கும்போது நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கேட்கவில்லை, அவள் நீர் ஊற்றை கேட்கிறாள். என்ன கேட்டிருக்கா, நீர் ஊற்ற கேட்கிறா. ஏற்கனவே நிலம் இருக்குல்ல, என்ன கவனிக்கிறீங்களா, ஏற்கனவே அவளுக்கு பெண்ண இருக்கு, தகப்பன் நிலத்தை கொடுத்துட்டார், ஆனா அங்க என்ன இல்லை, கவனிங்க. இப்பதான் நம்ம வீட்டுக்கு பைப் வருது, டேப் திறந்த உடனே தண்ணி வருது. அன்னைக்கெல்லாம் கிணறு வெட்டி இருப்பாங்க, துறவுகள் இந்த மாதிரி அங்கங்க என்ன செஞ்சிருப்பாங்க, வெட்டி இருப்பாங்க. அந்த துறவில் இருந்து தான் போய் என்ன செய்ய, கிணத்துல இருந்து தான் என்ன செய்ய முடியும், தண்ணி எடுத்துட்டு வர முடியும், தண்ணி கொண்டு வந்து குடும்பங்களை வாழ்வதை குறித்து பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா முதல் எப்படி குடியிருப்பு அமைப்பாங்கன்னா, ஆற்று பகுதிகளில் தான் குடியிருப்பாங்க. ஏதாவது புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நான் பேசுற எந்த அநேக பாதி மொழிகள் அநேக பிள்ளைகளுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்க ஆற்றையும் பார்த்ததில்லை, கிணத்தையும் பார்த்ததில்லை. போற வழியில அன்னைக்கு யாரோ ஒருத்தர் பார்த்தாங்க, பட்டணத்துலேருந்து அந்த வர வழியில நாங்கள் சொல்லி பேசிட்டு வந்தோம். பாஸ்டர்ஸ் தான் இங்க பாரு இவ்வளோ தண்ணி வருதுன்னு. தண்ணி இல்லையா, அது டிச்சு தண்ணி வந்துட்டு இருக்கு. நாங்க குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதே அந்த ஆத்துல போய் விளையாண்டுருக்கிறோம், குளிச்சிருக்கிறோம், எல்லாம் அங்கதான் போவாங்க. ஆனா இன்னைக்கு ஆறு என்பதை அவர்களுக்கு இந்த டிவியில ஏதாவது போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலத்துல அப்படின்ற காமிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தான், நானும் தான். நமக்கே எப்படின்னா அடுத்த தலைமுறை யோசனை பண்ணுங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போறாங்க, பிக்சர்ல காமிக்க போறாங்க, இதான் ஆறு, இதான் குளம், இதுதான் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவர்கள் பாக்கியவான்கள். வேதத்துல அந்த அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துல போய் அவர்கள் குடியிருக்கும் போது முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு கிணறு வெட்டுவாங்க, ஒரு நீரூற்று. ஏற்கனவே நீரூற்றுகள் இருக்கும். சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா, அவங்களே அந்த வெட்டும் போது அந்த இடத்துல ஊற்றுகள் தோன்றுவதை அந்த இடத்துல பார்க்க முடியும். இப்போ அவ என்ன கேட்கிறா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு நீரூற்றை தர வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். ஏன்னா அந்த நீரூற்று இருந்தா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க, அப்பா கொடுக்கலன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த கணவன், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், உங்களுக்கு கொடுத்த வேலைகள், உங்களுக்கு கொடுத்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரியா தான் கொடுத்திருக்கிறார். இந்த அக்சாலுக்குள்ள ஒரு விசேஷ குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ கொடுத்ததை திருப்பி எடுத்துக்க, அது வேண்டான்னு சொல்லலை, அது இருக்கட்டும், அதை சீர்படுத்துவதற்கு, அதை சரி பண்ணுவதற்கு, அது ஆசீர்வாதமா. வறட்சியான நிலம் என்று சொன்னால் அது எதற்குமே பயனற்றது, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சில நேரங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நபரால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, வாழ்க்கையே ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அவங்க வச்சுதான் அந்த குடும்பத்தை தேவன் உங்களுடைய கரங்களில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பைபிள்லையும் எந்த இடத்துல நான் பார்த்துட்டேன், ஒரு வீடு கட்டப்பட்டது எந்த புருஷனாலும் கிடையாது, ஸ்திரீகளால் மாத்திரமே ஒரு குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளாகட்டும் உறவுகளாகட்டும் அத்தனை கொண்டு போகிறது ஒரு பெண்ணால மட்டும்தாங்க முடியும். ஆண்களால் அவங்களுக்கு அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல மிஞ்சி போறதில்ல. அதுல 1-2 100க்கு 1-2 தப்பலாம். எல்லா விஷயத்தையும் தேர்ந்தவர்களாக திறமையா அதை கவனிச்சு நடத்தக்கூடிய 1-2 பேர் இருக்கலாமே தவிர, எனக்கு தெரிந்து ஒரு 98 பேர் சம்பாதிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனா கொண்டு வந்தது கொடுத்ததை வச்சு கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகளாக படைத்தது பெண்களை மாத்திரமே. ஆமேன்னு சொல்றவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு தகப்பன் சில நேரங்களில் பிள்ளைங்களை விட்டுட்டு கூட போயிடுவான். ஆனா ஒரு தாய் என்ன செய்ய மாட்டா, பிள்ளைகளை விடுறதுல அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க காப்பாத்திடுவாங்க, அவங்கள வாழ வச்சிருவாங்க. அந்த குணத்தை கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்ததுக்காக ஆண்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க. ஏன்னா ஆண்களோடு, இப்படிப்பட்ட குணமுள்ள ஆண்களோடு வாழ்றதுக்குன்னு ஒரு தனி கிருபை அவங்க மேல இருக்கு. இவங்களெல்லாம் அக்ஸாலின் ஆசீர்வாதத்தை பண்ணுவாராக. அல்லேலூயா. உண்மையை சொல்றேன், அது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம். அதை தாண்டி இவங்களை இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப அவ என்ன விரும்புறா அப்படின்னா, ஒரு நீரூற்று மாத்திரம்தான் அவளுடைய விருப்பம். அக்ஸால் என்ற பேருடைய பொருள் என்னன்னா தைரியமானவள். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தன் தகப்பனிடத்துல போய் அந்த நாட்களில் பேசுவதற்கே என்ன செய்வாங்க, பயப்படுகிற காலங்கள். இந்த பெண் என்ன செய்யறா, தைரியமாய் தன்னுடைய தகப்பனிடத்துல போய் கேட்கிறா. அப்ப அவளுக்குள்ள என்ன இருக்கு, தைரியம் இருக்கு. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க போய் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவ போய் என்ன செய்கிறான், தைரியமான பெண்ணாக தன் தகப்பனிடத்துல பொழுது கர்த்தர் என்ன செய்தான், அந்த தகப்பன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை என்ன செய்த, நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நன்மை என்ன கவனிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட நன்மை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க? ரெட்டிப்பான நன்மையை அவர்களுக்கு, அந்த மகளுக்கு தகப்பன் கொடுக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அந்த ரெட்டிப்பான காரியத்தை குறித்து நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அந்த வறட்சியான நிலத்தை செழிப்பாக மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு தேவை. கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு வறட்சியையும் மாற்றுகிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்களாக. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தர் உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்களாக. ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் அப்போ ஜீவனுள்ள ஊற்று. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க பார்க்க. அந்த ஊற்று, அவ கேட்ட ஊற்று என்ன? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்கிற ஊற்றை அவள் கேட்டா. ஏதாவது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அவ கேட்ட ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு பட்டியல்ல யாருடைய பெயர் வரும்? ஆண்களுடைய பெயர் தான் வரும். அந்த வம்சத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது ஆண்களுடைய பெயரில் தான் வரும். ஆனா இப்ப பாருங்க, அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஜீவ ஊற்றாகிய நீர் என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்க தரணும். அந்த வம்ச அந்த ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் என்னோடு கூட வரணும். அந்த ஊற்றாகிய தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணணும்னு சொல்லி அவ விரும்பி கேட்டுக்கொண்டாள். அல்லேலூயா. எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். அல்லேலூயா.
கவனிங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது எது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, நிலங்களை வாங்குறது, வீடு, இந்த மாதிரியான உலக பிரகாரமான நன்மைகளை உண்டாக்கி கொள்வதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அக்சால் என்ன விரும்பினாள் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறது தான் என்னுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்வினுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவரே. அப்ப அந்த தேவன் என்னோடு கூட இருந்தாரானால் அந்த வறண்ட நிலங்கள் எல்லாம் இப்பொழுது என்னவா மாறும்? செழிப்பாய் மாறும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. என்னுடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுவதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ கால ஊறுகிற ஊற்று என்றார். கரங்களை வைத்தவர்களே சொல்லுங்களேன். அவ கேட்ட நீர் ஊற்று என்னன்னா, கிறிஸ்து ஆகிய நீர் ஊற்றை அவள் விரும்பி கேட்டாள். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அவளுடைய விருப்பம் என்னன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருந்தா போதும், வந்தா போதும். அல்லேலூயா. அந்த வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரை நீங்க எப்படி பார்த்தீங்களோ தெரியல, உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றி அமைக்கிற ஒரு நீரூற்று, ஜீவ நீரூற்று இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அந்த நீரூற்று உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரே. ஆனால் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, இப்ப நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள அந்த நீரூற்று பொங்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க போற மாறும். ஆமெனா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எனக்குள்ள அந்த நீரூற்று வரணும், எனக்குள்ள அந்த நீரூற்று பொங்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த பூமியிலையும் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு என் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். பரலோகம் வரைக்கும் என் ஆண்டவரே நல்லவராய் இருக்கிறார். வறண்டு போனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவனுடைய இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்ப கவனிங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு வார்த்தையாய் இருந்த தேவன் இன்றைக்கு அவர் பரமேறி சென்று அவர் இன்னைக்கு ஆவியாய் இன்னைக்கு நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுது? அப்போ நல்ல கவனிங்க, இந்த ஆவியாகிய தேவன் யாருக்குள்ளெல்லாம் வந்து வாசம் பண்ணுகிறாரோ, யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ, எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கு, குடும்பம், எந்த தனிப்பட்ட நபர் இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய குடும்பம் செழிக்கும், அவர்களுடைய தொழில் செழிக்கும். அல்லேலூயா. அப்போ அவர்கள் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற எந்த ஒரு குடும்பத்தையும் செழிப்பான பாதையிலே கர்த்தர் நடத்துவார். ஆமென். விரும்பி கேட்ட ஒரு ஆசீர்வாதம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். எனக்குள்ள, என் வீட்டுக்குள்ள ஆவியானவர் இருந்தா என் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபைக்குள்ள ஆவியானவர் இருந்தா இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. அல்லேலூயா. சரி, இதுல நீங்க பார்க்கும்போது ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்லவே. கிறிஸ்துவினுடைய ஆவி. நீ போய் குடும்பத்தை கட்ட முடியாது. நீ போய் குடும்பத்தை பிரிவினை தான் உன்னால உண்டாக்க முடியும். அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் வராது, அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வராது, அந்த குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவாரே, ஆனால் உன்னை கொண்டு கர்த்தர் பலமான காரியங்களை செய்வார். இந்த ஆவியானவருடைய எப்படி நடக்கணும், என்ன பேசணும், இந்த பாருங்க, ஒரு பொறுமை, ஒரு தைரியம், ஒரு நிதானம் ஒரு மனுஷனுக்குள்ள, இந்த பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கினால் அவன் பலனடைந்து, எதிலெல்லாம் பலனடைகிறான்? சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலனடைகிறான். பலவீனமான மனுஷன்தான், மண்ணான மனுஷன்தான். ஆனா நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, அந்த மகிமையான ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது, நிரப்பப்படும் பொழுது பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படணும். அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. சவுல் மேல ஆவியானவர் இறங்கின உடனே அவன் வேறு மனுஷனாய் மாறினான். இதுவரைக்கும் கவலையோடு இருந்த மனுஷன், துக்கத்தோடு இருந்த மனுஷன் இப்பொழுது வேறு மனுஷனாய் மாறி பலமுள்ளவனாய் மாறி போனான். ஆவியானவர் இறங்கினார். தாவீது சிறியவன், ஒரு சின்ன பையன், ஆனா பலமுள்ளவனாய் மாறினான் என்று சொன்னால் இந்த ஆவியானவருடைய உதவியினால் அவன் மாறினான். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது, இந்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது, இயக்கும் பொழுது நீங்கள் பலமுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். உங்களுடைய என்ன வறட்சி இருக்கிறதோ, என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ, பலவீனங்கள் இருக்கிறதோ, அத்தனையும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்மை பலப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம ஆடிட்டு சும்மா கை தட்டிட்டு போறவங்களா இருக்க மாட்டோம். எப்படி ஆவியானவர் நமக்குள்ள வந்தா என்ன நடத்துனா, அவர் போதித்து, அவர் கண்டித்து, நமக்கு உணர்த்தி நம்மை நடத்துகிற ஆவியானவர். நம்ம வழி விலகும் போது ஆண்டவர் சொல்வாரே, தப்பு, இதுதான் பேசணும், இதுதான் நடக்கணும். உங்களோடு பேசுகிறவர், நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு பகுத்து காண்பித்து உங்களை நடத்துகிறவர் தான் ஆவியானவர். ஆமென். எத்தனை பேர் எனக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த ஆவியானவர் எனக்கு வேணும்? ஒருவேளை நீங்க இந்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு தட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி ஒரு சில அந்நிய பாஷைகளை பேசித்தான் நீங்க ஆவில நடத்தப்படுகிறீங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே நினைத்து கொள்ள வேண்டாம். ஆவியானவர் இருந்தால் நீ செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. அல்லேலூயா. எங்க போனாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாம், உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. என்னோட மாம்சமான வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா என்னைக்கும் சபை விட்டு ஓடி இருப்பீங்க. இத்தனை பல ஆண்டுகளா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆவியானவருடைய உதவியோடு கூட வார்த்தைகள். ஆவியானவர் எங்க உண்டோ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார், ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ள விரும்புறவங்க மாத்திரம். சரி, அப்படியே கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் முடிஞ்சுங்க. எல்லாரும் இன்னைக்கு கேட்க போகிறீங்க, வறட்சியான என்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறணும் ஆண்டவரே, செழிப்பா மாறணும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எனக்கு வேணும். இந்த ஆவியானவரை குறித்த ஒரு அறிவு இல்லாம தான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நேரங்களில் விழுந்து போறேன். இந்த கணவனுக்காக, இந்த மனைவிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த உறவுகளுக்காக, இந்த வேலைக்காக சலித்து போகிறேன். ஆண்டவரே, இந்த தொழில் செஞ்சான வாழ்க்கையில முன்னுக்கு நிறைய நேரங்களை உடைஞ்சு போறேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கொடுத்தது நல்லதுதான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை நீரூற்ற மாத்திரம் எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இந்த பரிசுத்த பலனை மாத்திரம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, என் குடும்பத்தை நான் கட்டிடுவான் ஆண்டவரே, என் பிள்ளைகளை கட்டிடுவான் ஆண்டவரே, என் சபையை கட்டிடுவான் ஆண்டவரே. எங்களை நீங்க
எல்லாரும் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, ஜெபம் பண்றோம். உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒவ்வொருவரையும் மேல இறங்கி வரட்டும். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனுக்கு இந்த வார்த்தைகளை நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா இன்னைக்கு சபையில ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை நீ ஊற்றி நடத்த போறீங்கன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு செழிக்க போகிறது. இவருடைய குடும்பம் செழிக்க போகிறது. இவருடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் அகன்று போக போகிறது. இவருடைய குடும்பத்தில் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆளுகை செய்து நடத்த போகிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களே? என்னோடு கூட சேர்ந்து பாடும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதை நீங்கள் உணர போகிறீங்க. எல்லாரும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்களேன் எல்லாரும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நனி நானே, அகிலமெங்கும் பரம்பிடுவே. அபிஷேக நனி நானே, அகிலமெங்கும் பரம். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமில்லா, இடமில்லா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. இனி என்னுடைய வாழ்க்கையில புலம்பல்கள் இல்லை. எதிரானே துதி உடை போற்றிடுவே. சாம்பல் நீ அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. என் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் இல்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அல்லேலூயா. நீரூற்று, நீங்களே நீரூற்றாய் மாறினால், கிறிஸ்துவாகிய நீரூற்று உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் என்ன நடக்கும்னா, போகிற இடமெல்லாம் செழிப்பு.
நீ கை வைக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்கு பலமுறை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், ஒரு குடும்பத்துக்கே ஆகாத ஒரு தரித்திரம் பிடிச்ச ஜென்மம் நான் தான். ஆனா இன்னைக்கு என்னதான் கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திருக்கிறார். ஒரே ஒரு காரணம், சரீரத்திற்குள்ள மகிமையான இந்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரே ஒரு காரணம். நீ கார் வாங்கினாலும் முதல்ல நான் தான் ஜெபம் பண்றேன், நீ வீடு கட்டினாலும் நான் தான் ஜெபம் பண்றேன். ஒரு நாள்ல என்னை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு யோசிச்சவங்க எத்தனையோ பேர் இருந்து, பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு யோசிச்சவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஆனா அவர்கள் நடுவில் உன்னையும் இதை விட ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ போய் எதையெல்லாம் தொடரியோ அதெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், அனுபவிக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். வாழ்க்கையில எல்லாமே தோல்வியை பார்த்த என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தனோ அதுக்கப்புறம் மாத்திரமே பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழகாக்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் பலனடைகிறான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோசேப்பை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, இப்போ யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனம், வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் பேசிட்டார். இப்ப கவனிக்கும் பொழுது, சகோதரர்களை சந்திக்க புறப்பட்டு போன அவனுடைய வாழ்க்கையில அவனை கொண்டு போய் குழியில போட்டாங்க. ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன செய்வாங்க? அஸ்திபாரம் போடுவாங்க. எப்படி போடுவாங்க? முதல்ல குழி தோண்டுவாங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் குழியில விழுந்துட்டேன், இப்படி ஒரு பாதாளத்துல உளுந்து கிடக்கிறனே, என்னை தூக்கி விட யாரும் இல்லையேன்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. குழி நோண்டினதே உன்னை உயர்த்துவதற்கு தான். யாரெல்லாம் உன்னை கீழே தள்ளினாங்களோ, தள்ளிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுகிறத இனிமே விட்டுட்டு நீங்க யோசனை பண்ணிக்கங்க. குழி நோண்டிட்டியா? சரி, அடுத்தது என்ன செய்ய போறார் ஆண்டவர்? கம்பி கட்டுவாரு, காங்கிரீட் போடுவாரு. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய உயர்வே என்னதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விழுந்துட்டல, உன்னை தூக்கி விடுவதற்கு நான் வருவேன். யாரெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி விழுந்துட்டு, ஆண்டவரே என்னை தூக்கி விடுன்னு சொல்றவனை தூக்கி விடுவதற்கு என் ஆண்டவருடைய கரம் ஆயத்தமாக இருக்கிறது. இப்ப நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டு அவனுக்கு என்ன செய்யறானுங்கன்னா, அவன் யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த தரிசனம் யாருக்கு இனி அடுத்தது போகக்கூடாதுன்னு சொல்லி குழியில போட்டானுங்க. சரி, போட்டவனுங்களை மாத்திரம் அப்படியே விட்டுட்டோமா? கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அங்கிருந்து அவனை சிந்தை, இங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, பட்சணத்தை நமக்கு வர பண்ணுவார். அழிக்கணும்னு நினைச்சவன் இடத்திலிருந்து தரிசனம் மேல இருந்தா, உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த தரிசனம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அது போய் பேச ஆரம்பிக்கும். உன்னை கீழே விழத்தள்ளணும்னு கொண்டு போடணும்னு நினைச்சான் பாருங்க, அவன் வாயிலிருந்தே புறப்படுது, கொல்ல வேண்டாம், அடுத்த ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சு. நீ நினைச்சிட்டு இருக்கிற இங்க இவனுகிட்ட ஒண்ணுமே செத்து போயிருந்தா கூட நல்லமா இருக்கும்னு சொல்லி சில நேரங்களில் நீங்க யோசிப்பீங்க. செத்துருந்தா கூட போதும், நிம்மதியா இருக்கலாம். இல்ல இல்ல, தரிசனம் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கல, உன்னை மண்ணை போட்டு மூடுறதுக்கு உனக்கு. கவனித்துக் கொள்ளுங்க, தூக்கி எடுத்தார் கர்த்தர். இப்ப சகோதரர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? செவுரு கட்டிட்டோம்னா யோசேப்புடைய தரிசனம் வெளியே வராதுன்னு நினைச்சிட்டாங்க, குழியில போட்டானா வராதுன்னு நினைச்சிட்டாங்க. கவனிங்க, இப்ப சகோதரர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க சுவர் கட்டுவதற்கு. அடுத்தது, போத்திபாருடைய வீட்டுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறான். இந்த போத்திபாருடைய மனைவி, அவனுடைய வாழ்க்கையில அவனால வந்திருக்கக்கூடிய அவமானமும் நிந்தையும் சிறைச்சாலி என்னன்னா, அப்போ அஸ்திபாரம் போட்ட சகோதரர்களுக்கு மேல தடுத்து நிறுத்துவதற்கு யோசேப்பு வெளிவர முடியாத
நிறைவேற்ற முடியாதபடிக்கு, தரிசனம் நிறைவேற முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துவதற்கு போத்திபாருடைய மனைவி இப்ப என்ன செஞ்சிருக்கிறா? செவுரு கட்டி எழுப்பி இருக்கிறா. புரியுதா புரியலையான்னு தெரியல. யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? அஸ்திபாரம் போட்டாங்க. போத்திபாருடைய மனைவி இப்ப என்ன பண்ணியிருக்கிறான்? இதுக்கு மத்தியில யோசேப்பு ஒரு சின்ன செடி. என்ன கவனிக்கிறீங்களா? யோசேப்பு யாரு? சின்ன செடி தான். ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவன் நீருற்றண்டையில் உள்ள கணிதரும். எங்க இருக்கிறான்? இப்ப இருக்கிற இடம் எது? சிறைச்சாலைக்கு போகும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார். போர்த்திபாருடைய மனைவியினுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். குழியில கொண்டு போய் தள்ளி போட்டானுங்களே, அப்பவும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் கொள்ளுங்க, அங்க குழியிலிருந்து தூக்கி கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இப்போ சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ வளரக்கூடாது, நீ எழும்பக்கூடாதுன்னு எழுப்பப்படுகிற அத்தனை தடைகளையும் நீ என்ன செய்ய போனா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. சந்தோஷமே வராது. ஆனா இதே வேற சபையில எல்லாம் போய் பேசணும்னா கை தட்டி இருப்பாங்க, ஆர்ப்பரிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பாஸ்டர் தானே அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு தோணுது. கவனிங்க, உன் வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு சுவர் அவ்வளவு உயரத்துக்கு நீங்க வளர போறீங்க. இப்ப யோசேப்பு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இப்ப கொடியா இருந்தவன், இது செடியா இருந்தவன் இப்ப என்னவா மாறி இருக்கான்? இந்த கொடியான மாற்றத்துக்கு காரணம் என்ன? ஆமென் சொல்லுங்களேன். அந்த நீரூற்றண்டையில அவன் நாட்டப்பட்டிருக்கிறதுனால, அந்த நீரூற்றை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதுனால இப்ப அவனுடைய வளர்ச்சி என்னன்னா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு உயரத்திற்கு உங்களுக்கு தெரியும், அந்த பாவக்காய் இருக்கட்டும், புடலங்காய் ஆகட்டும், எவ்வளவு உயரத்துக்கு பந்தல் போடுறாங்களோ அவ்வளவு உயரத்துக்கு என்ன ஓங்கி காயெல்லாம் என்ன செய்யும்? நீளமா தொங்கும். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப இவங்க எவ்வளவு உயரத்துக்கு இவங்க செவுரு எழுப்பி இருக்கிறாங்களோ அந்த உயரத்திற்கு கர்த்தர் படரும்படி உதவி செய்கிறார். அல்லேலூயா. உன்னை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறான் பாரு, அழிச்சணும்னு நினைக்கிறான் பாருங்க, அத்தனை சத்துருக்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய தேவனுடைய தன்மை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நீரூற்றண்டையில இருக்கணும், அந்த நீரூற்று உனக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நீரூற்று உனக்குள்ள இருந்தால் வளர்ச்சி தானா வரும். அடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து. எத்தனை பேர் பகைச்சாலும் சரி, எத்தனை பேர் உன்னை குழியில தள்ளணும்னு நினைச்சாரு, அப்பப்ப அம்புடுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? அம்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை கீழே தள்ளணும், அழிச்சிடணும். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு காரியம் நம்மளை மனமடிவாக்கி கொண்டே இருக்கும். ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்னா, யோசேப்பு கனி தரும் செடி. அவன் ஒரு உன்னத அனுபவத்திற்கு நேராய் நீரூற்றுகள் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. தாவீது அவன் பாவம் செய்துட்டான். பாவம் செய்த பொழுது அவன் கதறுகிற ஒரே ஒரு இந்த நீரூற்றை மாத்திரம் என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 51 அது வாசிக்கிறீங்களா? 51:11 வாசிக்கிறீங்களா? தள்ளாமலும் எடுத்துக்கூடிய விண்ணப்பமே அதான். அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால தான் தாவீதுனுடைய வெற்றி. புரிஞ்சவங்க மாத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையினுடைய சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு ஒரு ரகசியம் என்னன்னா, தாவீதுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஆராதனுடைய நிறைவோடு கூட இங்கிருந்து போகும்போது ஆவியானவர்களுடைய நிரப்பப்பட்டவர்களா இங்கிருந்து போக போறீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேனே, ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம்
26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி, ஒருவேளை நீங்க ஏதாவது விழுந்திருந்தால், ஒருவேளை யாராகிலும் தடை பண்ணினா, சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, தன் தகப்பன் வெட்டின அந்த துறவை, அந்த கிணற்றை, அந்த நீரூற்றை என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், மீண்டும் ஈசாக்கு போய் என்ன செய்கிறார்? மண்ணை போட்டு போட்டு உருப்பட முடியாதபடிக்கு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு 2 குடும்பத்துக்கு சண்டை வந்துருச்சு, சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மண்ணையே பார்க்க முடியல. முதல்ல பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து என்ன செஞ்சிருவாங்க? மண்ணை மாதிரி வீசிட்டு போயிடுவாங்க. நீ நாசமா போகணும்னு சொல்லிட்டு போவாங்க. என்னன்னா அந்த மண்ணு மாதிரி நீ போயிடணுமா? அந்த மண்ணை பொண்ணா மாத்துறதாயா இயேசு. அல்லேலூயா. இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்டி போட்டானே அத்தனை மண்ணையும் நீ என்ன செய்யணும்? தோண்டி எடுக்கிற ஆற்றலை உனக்கு ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் இப்ப அந்த ஈசாக்குக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா நீரூற்று அவசியம். ஒரு இடத்துல போய் உயிர் வாழ்வதற்கு தண்ணி அவசியமான ஒரு விஷயம். அந்த நீரூற்று இப்பொழுது தூர்த்து போடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள கொண்டு மண்ணை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன செய்கிறான் என்று சொன்னால், எல்லா மண்ணையும் வெளியே கொண்டு வந்தான். நமக்குள்ளே காணப்படும் மண்ணான அத்தனை விஷயங்களையும் நீங்க வெளியே தூக்கி போடணும். பெருமையா இருக்கட்டும், கசப்பா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எரிச்சலாகட்டும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் இருக்கிற வரையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. அந்த ஜீவன் நீரூற்று உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. கோபம் இருக்கிற வரைக்கும் நீ அவர் வந்து உனக்குள்ள கிடையாது. எரிச்சல் இருக்கிற வரைக்கும், பொறாமைகள் இருக்கிற வரைக்கும், எந்த ஒரு இச்சை இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்க முடியாது. அப்படி இருக்கிறான்னு சொல்லி நம்மளை நாம ஏமாத்திட்டு தான் தெரிய முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அசுத்தம் உள்ள வரும் பொழுது பரிசுத்தம் தானா வெளியே போயிடும். பரிசுத்தம் தானா வெளியே போகும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுதே? அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரணும்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் உனக்குள்ள வருகிறது உனக்கு உணர முடியும். ஆவியானவர் உன்னை விட்டு வெளியே போறது உனக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த ஆவியானவர் எப்ப உன்னை விட்டு வெளியே போவார்னா, அவரை துக்கப்படுத்துற நேரத்தில் அவர் உன்னை விட்டு வெளியே போயிடுவார். எப்ப துக்கப்படுத்துவோம்? ஒரு கெட்ட வார்த்தை நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு சிலர் குறித்து நான் கேள்விப்படும் போது, இங்கெல்லாம் நல்லதான் பாஸ்டர் பேசுவாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு அவங்க வேற பாஷையெல்லாம் பேசுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி. சாம்பிளுக்கு வேணா நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. எதுக்கு அந்த கெட்ட வார்த்தை கேட்கறக்கா? ஆண்டவர் சொல்லாரு, நல்ல நீரூற்றில இருந்து நல்ல தண்ணி தான் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவினால மனுஷனுக்குள்ள நல்ல வார்த்தைகள் வெளிப்படணும். அப்ப நீ பேசுகிற வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருந்தால், சமாதானம் உண்டாக்குகிற காரியங்கள் இருந்தால், உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதுதான் அடையாளம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லதை பேசுவ, நல்லதை பார்ப்ப, நல்லதுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இதெல்லாம் என்னால முடியலன்னு சொன்னா திரும்ப இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். அந்த ஆவியானவர் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. என்னை போல பிறரை நேசிக்க, யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரை போல நேசிக்கிற ஒரு இருதயம் மற்றவங்களை உங்களுக்குள்ள வருதோ, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இருக்கிற ஒரு அனுபவம் தான். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அவங்க எனக்கு இருக்கிற அதே வழி மற்றவங்களுக்கு இருக்குன்ற உணர்வு உனக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். நான் போய் அந்த என் வார்த்தையினால அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். பண்ணட்டும், கஷ்டப்படட்டும் அப்படின்னு எனக்குள்ள அந்த சிந்தை வந்துட்டனால ஆவியானவர் எனக்குள்ள இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப ஈசாக்கு அந்த துறவை வெட்டி எடுக்கிறான். நீங்களும் இந்த நாட்களில் எல்லாம் தூர்த்து போடப்பட்ட அத்தனை துறவை கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை நடத்த ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அவ கேட்ட காரியத்தை தகப்பன் கொடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய பரம தகப்பன் கொடுப்பாரா இல்லையா? நம்ம வாழ வைப்பாரா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் நாமத்துல எதையும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து தைரியமா நல்லா புரிந்து கொள்ளுங்க. தைரியமா அவர்கிட்ட வரணும், நம்பிக்கையோட வரணும். தைரியம் என்று சொல்கிறது விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசத்தோடு அவர்கிட்ட வந்து நீங்க ஜெபம் பண்ணுவீர்களே, ஆனால் உன்னுடைய ஜெபம் அனைத்தையும் கர்த்தர் கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். ஆமீன் சொல்றவங்க பாக்கி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 49வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஏற்படுத்துவேன். வழியோரங்களில் மேய்வார்கள், மேய்ச்சல் உண்டாயிருக்கும், பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாய் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றிடத்திற்கு கொண்டு வருவார்கள். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீரூற்றண்டைக்கு வருகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு விசேஷ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நீரூற்று எங்கிருந்து புறப்படும் தெரியுமா? இன்னைக்கு இந்த நீரூற்று எங்க இருக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்குள்ள வந்த நீரூற்று எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நீரூற்று. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. அந்த நீரூற்று அங்க என்ன செய்யணும், ஆலயத்தில் இருபுற எல்லாரும் என்ன செய்வாங்களா, அந்த நீரூற்று அந்த நீரை குடித்து அவர்கள் தாகம் தீர்க்கப்படுவார்கள், செழிப்படைவார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 35வது அதிகாரத்தை இப்ப நம்ம திருப்பிக் கொள்ளுங்க. 35வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாமே. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து காடு கடுவெளித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இப்போ வனாந்தரம் எல்லாம் இப்ப என்ன மாறப்போகுது? வனாந்தரம் செழிப்பாய் மாறும். சிம்பிளா பேசுங்க. வனாந்தரம் இப்ப எப்படி இருக்கும்? செழிப்பாய் இருக்கும். இதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடி லீபனோனின் மகிமையும் அலங்காரமும் அளிக்கப்படும். கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழத்தி மனம் பதறுகிறவர்களை பார்த்து, உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், திறவுண்டு போகும். மானை போல துள்ளி குதிப்பான், கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் வறண்ட நிலம் நீருற்றுமாகும். இப்போ ஆண்டவர் பாருங்க, அவ கேட்ட நீரூற்றினுடைய அர்த்தம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. அவ கேட்டா பாருங்க, இப்ப எனக்கு என் தகப்பன் எனக்கு நிலத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, வறண்ட நிலத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு நீரூற்று இத்தனை ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறதுல, நம்மை உயர்த்துகிறதுல அவரை போல வேற ஒருவரை நீங்க பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க
7வது சங்கீதம் 28வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா டைம் போயிடும். நீங்க அதை வீட்டில் போய் நீங்க குறிப்பெடுத்து நீங்க வாசித்து கொள்ளுங்க. அவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்டாக்குகிறாரா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு நீரூற்று இருந்தால் மாத்திரம் அந்த இடத்துல இவ்வளவு செழிப்புகள் வரும், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி நாம பார்க்க முடியும். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாகும் என்றார். ஆமென். அந்த நீரூற்று இருந்துச்சுன்னு சொன்னா ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம் இப்ப வாசிங்களேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நீரூற்றி உனக்குள்ள இருந்துட்டா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்ச போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்போ இந்த நீரூற்று உங்களுக்கு வேணுமா வேணாமா? இந்த நீரூற்று ஆண்டவரே வறண்ட நிலத்தை கொடுத்துட்டீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட புருஷனை கொடுத்திருந்தாலும் கவலைப்படாதீங்க, அந்த புருஷன் மாறுவார். எப்படிப்பட்ட மனைவியா இருந்தாலும் அவளை மாற்றுவதற்கு உங்களால முடியாது, தேவனால முடியும். எந்த ஒரு மாற்றமும் அது தேவனிடத்திலிருந்து வரும். நீங்க மாத்தணும்னு சில நேரங்களில் பாருங்க, இந்த வண்டியெல்லாம் ஓட்டுலாம் கிரீஸ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது பழைய ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் வண்டி துடைப்பாங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அனுபவமே இருக்காது. வண்டி ஸ்டார்ட் பண்ணாம உருன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்க ஒரு பக்கம் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவான், தள்ளிட்டு போவானுங்க. நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும்னா அந்த ஆவியானவருடைய கிருபை இல்லாம, உதவி இல்லாம நம்மால நிச்சயமா வாழவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்போ நம்முடைய மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை, வறட்சியான நிலத்தை கொடுத்தீர், நீரூற்றுகளை கொடுங்க. அப்போ கேட்கும்போது அவ கேட்டது ஒரே ஒரு நீரூற்று. இப்ப கவனிங்க, 2 விதமான ஆசீர்வாதத்தை தகப்பன் கொடுக்கிறார். என்ன மாதிரி கொடுத்தாரு? அந்த 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும். கவனிங்க, இது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதத்தையும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும். அல்லேலூயா. ஒரு நீரூற்று வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீரூற்று இருக்கிற இடத்துல உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதமும் வந்துடுது, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வந்துடுது. கர்த்தர் சொன்ன ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஒரு ஆண்டவருடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க யாராகில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, உனக்குள்ள நீரூற்று இல்லை. கஷ்டம் எப்படி வந்துச்சு? எங்கேயோ மதியனத்துல நீ சிக்கி கிடக்கிற. பரிசுத்த ஆவியானவர் நடத்துற பிரகாரம் நீ நடத்தப்படல. கர்த்தருடைய ஆலோசனை நீ கேட்க, இன்னைக்கு இந்த ஒரு தடுமாற்றம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ ஒரு மலைப்பாங்கான தேசம் தான். அன்னைக்கெல்லாம் அவங்க வாழ்ந்ததெல்லாம் மலைப்பாங்கான இடங்கள் தான். இப்ப மேல இருக்கிற நீரூற்று இருந்தாதான் செழிப்பு கொண்டு வர முடியும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்கிருந்து இன்னைக்கு தான் பம்ப் செட் எல்லாம் வச்சிருக்கிறோம், மோட்டர்லாம் வச்சிருக்கிறோம், தண்ணி என்ன செய்யலாம், மேல கொண்டு போகலாம். அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு நீரூற்று? எப்படி இருந்துச்சு? அந்த மலையிலிருந்து வழிகிற தண்ணிகள், அதிலிருந்து ஊறுகிற ஊற்றுகளை வச்சுதான் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. மலைப்பாங்கான தேசத்துல விவசாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, நீ உன்னை உயரமான கொண்டு போய் இடத்துல உட்கார வச்சாலும் சரி, வறட்சியான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சாலும் சரி, உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ கையிடுகிற வேலையில கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன செய்வாராம்? வானத்து பனியை உனக்கு பெய்ய பண்ணி, ஏற்ற காலத்துல மழையை உனக்கு பொழிய பண்ணி, உன்னுடைய எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உன்னிடத்திற்கு வந்து சேரும்படி பரலோகத்தின் தேவன் உனக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரே ஒரு சகோதரனுடைய ஜெபம், ஒரு வேண்டுதல் அவங்களுடைய தலைமுறைகளை ஆசீர்வாதமாய் மாற்றின. அப்போ தைரியமான ஆட்கள் யாரு? பெண்கள் தான்ப்பா, அதுல டவுட்டே கிடையாது. என்ன சொல்றீங்க?
ஆமா, அதான் உண்மை. எங்க வீட்லயும் அப்படிதான்ப்பா. நம்ம ஆளுங்க இப்போ பார்த்தாலும் கரப்பாம்பூச்சியை பார்த்தாலும் எகிர்றானுங்க. அவங்க பார்த்தா தாராளமா தட்டி விட்டு போறாங்க. நமக்கும் இருந்தது. ஆனா ஏதோ தேவ கிருபையில பாருங்க, ஆண்டவர் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தணுமோ கரெக்டா சேர்த்துவார் பாருங்க. அது தப்பே கிடையாது. எதுவுமே தப்பு இல்லை. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அது ஆகாது, அது சரியில்லைன்னு நினைக்க கூடாது. அது சரி பண்ணக்கூடிய வல்லமையின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணினா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நம்புறீங்களா? கர்த்தர் செழிப்பா நடத்துவார். குறை ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாராம். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு சொல்லும்போது 30, 60, 100, அப்புறம் கோடா கோடி, இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். நம்முடைய ஆசீர்வாதம் இப்படிதான் வளரணும். ஐயோ, எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் வைக்க முடியலைங்க, அந்த அளவுல அதுக்காக போய் எல்லாம் லோன் போட்டு பொருளா வாங்கி வச்சிட்டு இருக்க கூடாது. நமக்கு அதாவது தேவைக்கு மிஞ்சின அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இல்லை, தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக தான். நீரூற்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள நீரூற்று உண்டாயிருந்தால், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு நீரூற்று, இப்போ போர் நிறைய இடத்துல போர் போட்டிருப்பாங்க. அந்த போர்ல தண்ணி வீணா போயிடும். அதுக்கு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊறும், அது சுரக்கும். அப்போ ஒரு மனுஷன் நான் நல்லா இருக்கணும். நான் இன்னைக்கு நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். நான் இந்த பிரசங்கம் பண்றதுக்காகவே பைபிளை படிச்சு 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 நிறைய விஷயங்களை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். என் தனிப்பட்ட மாறி இருக்குது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு முன் வந்து நின்று கர்த்தருக்கு ஊழியம் செய்தீங்க. உண்மையா உங்களை நான் பாராட்டுறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், தன்னுடைய தாளந்துகளை நீங்க எப்படி பாடுனீங்க, எப்படி ஆராதனை பண்ணீங்க. நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த எல்லாம் நம்ம எல்லாரும் பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து என்ன செஞ்சிருக்க முடியும், ஆண்டவரை துதிக்க முடியும். நான் சொல்றேன், நமக்கு எப்படி குரல் இருந்தாலும் சரி, அதை ஆசீர்வாதமா மாத்துறவர் தான் நம்முடைய ஆண்டவர். முன் வரணும். முதல்ல தான் நான் சொன்னேனே, நமக்கு நான் ஒரு தனிப்பாட்டு பாடும் போதெல்லாம் என்னை பத்தி சொன்னாங்க, எரும கத்துற மாதிரி இருக்கு, நீ எல்லாம் ஏன்டா பாடுறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதே சூழ்நிலை இன்னைக்கு கர்த்தர் மாத்துறாரு. அந்த எரும கத்துற அந்த வாய்ஸ்க்குள்ள கர்த்தரோட மகிமை கலந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவருடைய பிரசன்னம் கலந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது இனிமையா மாறும். உன் வாழ்க்கையில இந்த ஜீவ நீர் ஊற்று உனக்குள்ள கலந்துட்டா உன் வாழ்க்கை ஆசீர்வாதம். நீ போற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீ நிக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீ தொட்டதெல்லாம் ஆசீர்வாதம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாக இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.